இப்போ நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறது என்னோட ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஜீரோதா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜீரோதாவோட டேஷ்போர்டை தான் நம்ம பார்த்து அதுலயும் பர்டிகுலரா போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வருஷமா என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றது தான் இந்த கிராஃப் காட்டிட்டு இருக்கு. இது இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருஷமா மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்றத பார்ப்போம். இப்போ நிஃப்டி 50 எடுத்தீங்கன்னா ஏறுற மாதிரி ஏறி அதுக்கப்புறமா நல்லா கீழே விழுந்து மறுபடியும் ஏறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பிளாட்டாவோ இல்ல ஒரு டிசப்பாயிண்டிங் இயர்னே சொல்லலாம். இதே மிட் கேப் 150 எடுத்தீங்கன்னா நிஃப்டியை விட குறைவான ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்மால் கேப் அதை விட குறைவான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ கடந்த ஒரு வருஷமா ஸ்மால் கேப்லயோ இல்ல மிட் கேப்லயோ அதிகமா யாராவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கண்ணா பின்னா ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. ஆனா நிஃப்டி கொடுக்கிற ரிட்டர்ன்ஸ் கூட அவங்க போர்ட்ஃபோலியோ கொடுத்திருக்கு. புதுசா இன்வெஸ்ட் பண்ற 90-95% மக்களுக்கு இதுதான் கேஸா இருக்கும். இந்த வீடியோல நம்மளோட போர்ட்ஃபோலியோ உண்மையாவே மார்க்கெட்டை பீட் பண்ணுதா, அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இருக்கணும்னா நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட போர்ட்ஃபோலியோவை ஆக்சுவல் டெமோ வச்சு டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த வீடியோ ஃபினான்ஸ் பூசன். கடந்த ஒரு வருஷமாவே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ரஃப்பான ஜர்னில இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு. புதுசா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் நஷ்டத்துல அவங்களோட லாசஸுமே புக் பண்ணிட்டு வெளியில போயிருப்பாங்க. ஆனா இதே ஒரு வருஷ பீரியட்ல இதர அசெட் கேட்டகரிஸான கோல்டோ இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட காம்போசிட் இண்டெக்ஸோ ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்ததுன்னு சொல்லலாம். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ல இருந்தே ஆரம்பிப்போம். இப்போ நீங்க இங்க பாக்குறது கடந்த ஒரு வருஷமா என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்த மாதிரி மேலேயும் கீழே மூவ் பண்ணிருக்குன்றதான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம புதுசா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருப்போம், நிறைய வித்ட்ராவல் பண்ணிருப்போம். இது எல்லாத்தையுமே அக்கௌண்ட் பண்ணி ஓவராலா நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்க நான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லும்போது என்னோட இந்தியன் ஸ்டாக்ஸும் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த டூல்ல என்னோட இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தனியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்த போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்றத மொத்தமா பார்க்க முடியும். இப்போ நம்ம இங்க பாக்குறது ஒரு வருஷத்துக்கான டேட்டா மட்டும் தான். இப்போ இதை தனியா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இதை ஒரு பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா இல்லையான்றதே நம்மளுக்கு கிளியரா புரியும். அதனால கம்பேர் பண்றதுக்கு இந்தியால ரொம்ப பாப்புலரான இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50. அங்க இருந்தே ஆரம்பிப்போம். முதல்ல என்னோட இண்டிவிஜுவல் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ மட்டும் நிஃப்டி கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த கடந்த ஒரு வருஷத்துல பார்க்கும்போது நிஃப்டி கிட்டத்தட்ட 8-8% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே என்னோட போர்ட்ஃபோலியோ நிஃப்டி 50 விட ஸ்லைட்டா பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இங்க இருக்க ஒரு கர்வ் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மொத்தமா நிஃப்டில அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருந்தா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை இண்டிகேட் பண்ணுது. இன்னொன்னு என்னோட இண்டிவிஜுவல் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எப்படி தனியா பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை இண்டிகேட் பண்ணுது. இந்த கிராஃபை பார்க்கும்போது பெரும்பாலான நேரங்கள்ல என்னோட போர்ட்ஃபோலியோ நிஃப்டி கூடவோ இல்ல நிஃப்டியை விட ஸ்லைட்டா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதே நிஃப்டிக்கு பதிலா மிட் கேப் 150 இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணாலும் ஸ்லைட்டான பெட்டர் பெர்ஃபார்மன்ஸே என்னோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கொடுத்திருக்கு. ஆனால் கிராஃப் படி பார்க்கும்போது பெரும்பாலான நேரத்துல மிட் கேப் 150 சுப்பீரியரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. ஆனா அது எப்போ விழ ஆரம்பிச்சதோ அந்த பாயிண்ட்ல இருந்து என்னோட போர்ட்ஃபோலியோ அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் கூட கம்பேர் பண்ணாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ சிக்னிஃபிகன்ட்டாவே ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த கிராஃப் படி ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறமா நல்லா கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. அதனால என்னோட போர்ட்ஃபோலியோல ஸ்மால் அண்ட் மிட் கேப் எக்ஸ்போஷர் கொஞ்சம் குறைவா இருந்ததுனால போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கு. இது எல்லாத்தை விட ஒரு பெட்டரான இண்டெக்ஸ்னு சொன்னா நிஃப்டி 500 இண்டெக்ஸ் சொல்லலாம். ஏன்னா இதுல ஸ்மால், லார்ஜ், மிட்னு சொல்லிட்டு எல்லா மார்க்கெட் கேப்புமே மொத்தமா இன்க்ளூட் ஆயிருக்கு. நம்மளோட இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோலும் லார்ஜ், மிட், ஸ்மால்னு சொல்லிட்டு எல்லா மார்க்கெட் கேப்பும் இருந்ததுன்னா ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதுன்னு சொல்லலாம். இது கூட பார்க்கும்போது போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. நம்மளோட போர்ட்ஃபோலியோலும் லார்ஜ், மிட், ஸ்மால் கேப்லாம் எவ்வளவு இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னோட இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் மட்டும் தான். இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட கர்வையும் இங்க நம்மளால இன்க்ளூட் பண்ண முடியும். கடந்த ஒரு வருஷத்துல பார்க்கும்போது என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோட பெட்டராவே பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது என்னோட ஸ்மால் அண்ட் மிட் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ணிட்டு கோல்ட் அண்ட் சில்வர்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. இந்த கோல்டு சில்வர் ஃபண்ட்ஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணதும் ஸ்டெடியான லார்ஜ் கேப் எக்ஸ்போஷர் அதிகமா இருந்ததுனாலும் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பெட்டர் ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. ஓவராலா ஸ்டாக்ஸையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கம்பைன் பண்ணா மொத்த போர்ட்ஃபோலியோவும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்றதையும் இந்த கர்வ் மூலமா நம்மளால பார்க்க முடியும். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றத பார்க்கறத விட நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மெட்ரிக். இங்க மார்க்கெட் கீழே விழும்போது என்னோட போர்ட்ஃபோலியோ ஏன் பெட்டரா பண்ணுச்சுன்றதுக்கான ஹைபோதேசிஸை பார்ப்போம். இதோட ரொம்ப சிம்பிளிஃபைடான ரீசன் போர்ட்ஃபோலியோட பேலன்ஸ்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு ஸ்டாக்கோ ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதையே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா போர்ட்ஃபோலியோ லெவல்ல இருக்க பெரிய பிக்சரை கம்ப்ளீட்டா மறந்துடும். இன்ஃபேக்ட் நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ லெவல்ல ஒரு கம்ப்ளீட் யூனிட்டா நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்க்கணும்ன்ற ஐடியாவே அவங்களுக்கு இல்லாம இருக்கும். எப்பவுமே இண்டிவிஜுவலா இந்த ஸ்டாக் எப்படி ரிட்டர்ன் கொடுத்தது, ஏன் இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா மட்டும் பார்த்துட்டு இருந்து பிகர் பிக்சரை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பேலன்ஸ்டான மிக்ஸோட ஸ்டாக்ஸையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கரெக்டா பிக் பண்ணி போதுமான டைவர்சிஃபிகேஷன் வச்சிருந்தா நம்மளோட ரிஸ்கையும் குறைச்சி நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் ஸ்டெடியா க்ரோ பண்ணிட்டே வரலாம். டைவர்சிஃபிகேஷன் சொல்லும்போது கடந்த ஒரு வருஷத்தையே உதாரணமா எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வருஷமா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சொல்லிட்டு மூணுமே ஈக்விட்டிஸ் கம்ப்ளீட்டா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கோல்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 30%க்கும் மேலான ரிட்டர்னே கோல்டு ஒரு பாயிண்ட்ல கொடுத்துட்டு இருந்தது. நிறைய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பாண்ட்ஸும் டெட் ஃபண்ட்ஸுமே 10-10% மேலான ரிட்டர்ன்ஸும் கொடுத்துட்டு
கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு நிஃப்டி ஜிஎஸ் காம்போசிட் இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி ரிட்டர்ன்ஸை விட பெட்டராகவே இருந்தது. அதனால தான் மல்டிபிள் அசெட் கேட்டகரிஸ்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே ப்ராப்பரா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டு, பாண்ட்ஸ், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஈக்விட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு அசெட் கேட்டகரி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி கீழே போயிட்டு இருக்கும்போது மற்ற அசெட் கேட்டகரிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பேலன்ஸும் ஸ்டெடியான growthம் கிடைக்கும். இப்போ அடுத்து நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி இருக்குன்னே தெரியாம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருது. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் 5 மடங்கு வளர்ந்துருச்சுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 5 மடங்கு வளருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா அந்த ஸ்டாக்ல வெறும் 5000 ரூபாய் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த 5000 ரூபாய் 25000 ரூபாய் மாறினாலும் இது உங்க வாழ்க்கையை மாத்திர அளவுக்கு ஒரு பெரிய பணம் கிடையாது. பெரும்பாலான கேஸ்ல இதுதான் நடந்திருக்கும். ஒரு ஸ்டாக் ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். ஆனா அதுல ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இதுதான் பொசிஷன் சைசிங் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி இருக்கணும்னே தெரியாம நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளால லாபமே பார்க்க முடியாம போயிடும். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு 1 கோடி ரூபாய் ஒருத்தான ஸ்டாக் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம போட்ட 5000 ரூபாய் ஸ்டாக் 5 மடங்கானாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ லெவலையும் எந்த டிஃபரன்ஸும் மேக் பண்ணாது. இதனால தான் ஒரு ஸ்டாக்ல குறைஞ்சது நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், அதிகபட்சம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல குறைஞ்சது 2% அலோகேஷனாவது இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் எவ்வளவுதான் நல்ல ஸ்டாக்கா இருந்தாலும் 10% அலாட் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மொத்தமா 10 லட்ச ரூபாய் ஒருத்தான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா அதுல குறைஞ்சது 2%னா 20000 ரூபாய் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி அதிகபட்சமா மேக்ஸிமம் 10% சொல்லும்போது 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த அலோகேஷன் லிமிட் எல்லாம் மதிக்காம மொத்த 10 லட்ச ரூபாய் போர்ட்ஃபோலியோல 8 லட்ச ரூபாய் ஒரு மோசமான ஸ்டாக்ல போட்டிருந்தோம்னா நம்மளோட பணத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் எவ்வளவு நல்ல ஸ்டாக்கா இருந்தாலும் அது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஸ்டாக்கா இருந்தாலும் பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 10% வரைக்கும் அலோகேஷன் கொடுக்கலாம். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் நம்ம கொடுத்திருக்கோம் நம்ம போர்ட்ஃபோலியோலன்றத நம்மளோட ஸ்டாக் புரோக்கர் அக்கவுண்ட்லயே நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு என்னோட ஜீரோ அக்கவுண்ட் எடுத்தீங்கன்னா அதுல தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் கொடுத்திருக்கன்றத இங்க நம்மளால பார்க்க முடியும். HDFC 4%, ICICI 3%, ITC 3%, இன்ஃபி, ரிலையன்ஸ், TCS சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்ன பர்சன்டேஜ்ன்றதை நம்மளால பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இங்க சொல்லணும்னா இண்டிவிஜுவலா நான் ICICI ஹோல்டே பண்ணல. இப்போ நம்ம இங்க பாக்குறது என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸையும் சேர்த்து. அதாவது பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதுவுமே கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான். அதுல இருந்து கான்ட்ரிபியூட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸையும் சேர்த்து இங்க நம்மளுக்கு ஸ்பிளிட் காட்டுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாம பார்க்கணும்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டும் நம்மளால பார்க்க முடியும். எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் அதிகமான ஹோல்டிங்ஸ் HDFC, ITC, பஜாஜ் ஃபினான்ஸ் இது மூணுத்துலயுமே தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இருக்கு. ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ லெவல்ல பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிட்டு பார்க்கறது தான் ஒரு மீனிங்ஃபுல்லான அப்ரோச். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து என்ன ஸ்டாக் நம்மளுக்கு வருதுன்னு தெரியாம மறுபடியும் நம்ம அதை தனியா வாங்கிட்டே இருந்தோம்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டே போகும். அதனால ஓவரால் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கறது தான் மீனிங்ஃபுல்லான அப்ரோச். இங்க இருக்கக்கூடிய ஸ்பிளிட்லயே லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்னு சொல்லிட்டு தனித்தனியா எவ்வளவு பர்சன்டேஜ் அலாட் பண்ணிருக்கோன்றதையும் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு போட்டிருக்கும், ஈக்விட்டியில எவ்வளவு போட்டிருக்கும், டெட்ல எவ்வளவு போட்டிருக்கோன்றதையும் இங்க நம்மளால பார்க்க முடியும். இண்டிவிஜுவலா செக்டார் வைஸும் ஃபினான்ஷியல்ஸ்ல எவ்வளவு இருக்கு, ஆட்டோமொபைல் எவ்வளவு இருக்கு, FMCG, ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் செக்டாரல் டிஸ்ட்ரிபியூஷனும் நம்மளால இங்க கிளியரா பார்க்க முடியும். ஜீரோதா அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா console.zerodha.com போயிட்டு போர்ட்ஃபோலியோ/ஹோல்டிங்ஸ்ல இந்த டீடைல்ஸை உங்களால பார்க்க முடியும். இன்வெஸ்ட் பண்ணும்போதே நம்மளோட ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அசெட் கேட்டகரியிலும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம்ன்றத ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடணும். உதாரணத்துக்கு கோல்ட்ல எவ்வளவு பண்ண போறேன், ஈக்விட்டில எவ்வளவு பண்ண போறேன், இண்டிவிஜுவலா ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு பண்ண போறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு பண்ண போறேன், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எவ்வளவு ஹோல்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான அலோகேஷன் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். என்னோட போர்ட்ஃபோலியோ ஓவராலா எப்படி அலோகேஷன் பண்ணிருப்பேன்றத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை மேலேயோ இல்ல கீழேயோ கொடுக்குறேன். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அலோகேஷனை டிசைட் பண்ணா மட்டும் பார்த்தாது, வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இதை ரீபேலன்ஸ் பண்றதுக்கும் ஸ்டெப் எடுக்கணும். அதாவது ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டு எதுலயாவது அதிகமாயிருச்சுன்னா அதுல இருந்து குறைச்சி எந்த அசெட்டுக்கு மூவ் பண்ணணும்ன்ற டிசிஷனை ரிவ்யூ பண்ணிட்டு கன்சிஸ்டன்டா எடுத்துட்டு இருக்கணும். இது எதுவுமே பண்ணாம கண்மூடித்தனமா நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவேன், நிஃப்டி கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கூட நான் பீட் பண்றேன்னா இல்லையான்னு தெரியாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா நீங்க இன்வெஸ்டே பண்ணல, கிக்குக்காக கேம்பிள் தான் பண்றீங்கன்றதை ஒத்துக்கோங்க. எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன ஆசை, அவங்களோட ஸ்டாக் எப்படியாவது மல்டி பேக்கர் ஆகணும். மல்டி பேக்கர்னு சொல்லும்போது 5 மடங்கு 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்ன்றதான் ஆசை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துடக்கூடாது, இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது நம்மளோட கண்ட்ரோல்ல சுத்தமா கிடையாது. நம்ம கண்ட்ரோல்ல இருக்க கூட ஒரே ஒரு விஷயம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் தான். அது கம்ப்ளீட்டாவே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்னு சொல்லும்போது சிம்பிளான 4 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். முதல் விஷயம், கன்சிஸ்டன்டா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். உதாரணத்துக்கு SIP பண்றீங்கன்னா ரெகுலரா நிறுத்தாம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ரெண்டாவது, போர்ட்ஃபோலியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ரீபேலன்ஸ் பண்ணணும். மூணாவது, நம்மளால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும்ன்றதை இவாலுவேட் பண்ணிட்டு கரெக்டான ரிஸ்க் லெவல்ல தான் இன்வெஸ்ட் பண்றோமான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் ரிட்டர்ன்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க,
என்ன ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாம. அடுத்தது டாக்ஸ் எஃபிஷியன்சி. இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு எது லாங் டர்ம் எது ஷார்ட் டர்ம்னே தெரியாது. அதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, அது ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி வித்தீங்கன்னா அது ஷார்ட் டர்ம், ஒரு வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வித்தீங்கன்னா அது லாங் டர்ம். ஜென்ரலா லாங் டர்முக்கு வரக்கூடிய டாக்ஸ் குறைவா இருக்கும், ஷார்ட் டர்முக்கு அதிகமான டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாக் வாங்கிருக்கீங்க, 11 மாசம் கழிச்சு அதை விற்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த பாயிண்ட்ல நீங்க விற்கிறதுக்கும் ஒரு மாசம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறதுக்கும் டாக்ஸ் டிஃபரன்ஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணும்போது டாக்ஸ் எஃபிஷியன்டா பிளான் பண்றதும் இம்பார்ட்டன்டான விஷயம். இதுக்கு ஆக்ஷனபிளா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா, பேசிக்கா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குன்றதை எழுதி வச்சு பழகிறது இம்பார்ட்டன்ட். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் என்ன மாதிரியான அசெட் அலோகேஷன் வச்சிருக்கணும்னு யோசிக்கிறீங்க, எந்தெந்த செக்டர்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இதை ரீபேலன்ஸ் பண்ண போறோம், அதாவது கோல்ட் ஏறி ரொம்ப மேல போயிடுச்சு அதனால இங்க இருந்து ஸ்டாக்கு மூவ் பண்ண போறேன், இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ண போறீங்களா, இல்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்பெசிபிக் டேட்டோ ஒரு ஸ்பெசிபிக் மந்தோ எடுத்து இந்த பாயிண்ட்ல என் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் இப்படி இருக்கு, இதை நான் அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ப்ராசஸ் வேணுமோ அதை நோட் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு இந்த ப்ரொசீஜர்ல பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு கோட் அடிக்க போறீங்கன்னா கம்ப்யூட்டரை இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதை வளர்க்கறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருந்தாதான் அதை ப்ராப்பரா வளர்க்க முடியும். அதனாலதான் எப்பவுமே ப்ராசஸ் இஸ் வே மோர் இம்பார்ட்டன்ட் than பிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இண்டிவிஜுவலா இந்த இன்ஸ்ட்ருமெண்டா இல்லையான்னு தேடுறதை விட என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கூட கன்சிஸ்டன்டா பீட் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே போட்டு போயிடலாம். இல்ல மார்க்கெட்டை பீட் பண்றதா உங்களோட ஏமா இருந்ததுன்னா அதுக்கு முதல் ஸ்டெப் உங்களோட நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியணும். உங்க போர்ட்ஃபோலியோ ஓவராலா எப்படி இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுக்கும். உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களோட ஸ்டாக்ஸை விட எப்பவுமே பெட்டரா பண்ணுதுன்னா ஸ்டாக்ஸ் பண்றதை குறைச்சிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்ல உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸை விட சிக்னிஃபிகண்டா அதிகமா இருக்கு, இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா மறுபடியும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் அட்ராக்டிவா மாறி இருக்கான்னு சொல்லிட்டு ரீவிசிட் பண்ணலாம். ஒருவேளை அட்ராக்டிவா இருந்ததுன்னா அதுல மறுபடியும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால மொத்தமா ஓவரால் போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது ரொம்ப முக்கியம். இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்றதுல பாயிண்டே கிடையாது. லக்கிலி என்னோட போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸை ஈஸியா என்னால இந்த டூல் மூலமாவே கம்பேர் பண்ண முடியுது. ஜீரோதா யூசர்ஸா இருந்தீங்கன்னா இந்த டூலை ஆக்சஸ் பண்றதுக்கு console.zerodha.com போயிட்டு டேஷ்போர்டுன்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டா இதை பார்க்க முடியும். இங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ மத்த இண்டெக்ஸ் கூட கம்பேரும் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்க பாண்ட் ஹெவியான போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா இந்த GS காம்போசிட் இண்டெக்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணிக்கலாம். இங்க 1 இயர் 2 இயர் 3 இயர்னு சொல்லிட்டு எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் உங்களால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். உங்களோட போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸை விஷுவலா பார்த்து கம்பேர் பண்ண முடியும். இதோட ரொம்ப ஹைலைட் என்னன்னா, நம்ம புதுசா இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல நம்ம வித்ட்ரா பண்றதோ இல்ல கார்ப்பரேட் ஆக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே அக்கௌண்ட் பண்ணி ஓவரால் நெட் வேல்யூவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸலண்டான ஃபீச்சர்னே சொல்லுவேன். டேட்டா வச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி ட்ராக் பண்ணலாம்ன்றதை கிளியரா பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ சுப்பீரியரான ரிட்டர்ன்ஸே கொடுத்திருக்கு. என்னோட கம்ப்ளீட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ என்னென்ன ஃபண்ட்ஸ் வச்சிருக்கேன், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்து இதை செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் ஜீரோதால இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸே இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோவா வீடியோ கொண்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கான வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பா பண்றேன். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.